மகேஷ் வேண்டாடி. ஏய் மகேஷ் சொன்னா கேளு. என்ன பண்ற? சத்தியம் பண்ணு. இப்ப சொல்லு. சாமி மேல சத்தியமா உனக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லல்ல? ஐயோ இல்லம்மா. ஐயோ அம்மா சித்தி அம்மா என்னமா பண்றீங்க? இவ உண்மை சொல்றாளா பொய் சொல்றாளான்னு எனக்கு தெரியலையேப்பா. சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லு. இவளுக்கு அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்ல சொல்லு. அம்மா இல்லம்மா. அம்மா இதெல்லாம் வேணாமா. ஏய், சித்தி கை காட்டு. அண்ணா வலிக்குதா? வலிக்குதுண்ணா. ஒண்ணு இல்ல ஏன் அப்படி பண்றீங்க? எல்லாரும் முன்னாடி பூங்குடி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டால. எது உண்மைன்னு எனக்கு தெரிய வேணாமாப்பா. என்னமா நீங்க பூங்குடி சொன்னா என் தங்கச்சி தப்பு பண்ணவளா ஆயிடுமா? நீங்க எப்படி இவ்வளவு சந்தேகப்படலாம்? இங்க பாருங்க எப்படி கை சுட்டுருக்குன்னு. வா சுத்தி வா சுத்தி வா 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 வா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சுத்தி வா வா வா. ஒண்ணு இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ. வா வா உட்காரு. பெரியமா போய் என்ன எடுத்துட்டு வாங்க போங்க. நீங்க காட்டு. இரு அண்ணா வலிக்குது. இரு ஒண்ணு இல்ல இரு. பெரியமா சீக்கிரம் வாங்க. இந்த வரப்பா. கொடுங்க. ஒண்ணு இல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஒண்ணு இல்லம்மா. வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. வலிக்குதுண்ணா. குடிங்க. என் மனசு ஆறலப்பா. இவ வாயை திறந்து உண்மையை சொல்லாத வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஐயோ அம்மா சத்தியமா அப்படி எதுவுமே இல்லம்மா. ஏமா என்ன கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறீங்க? அம்மா பூங்குடி என்ன சொன்னா? நான் தான் போய் சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்டாலாமா? பூங்குடி சொன்னா உண்மையாதாமா இருக்கும். அதான்ப்பா எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அம்மா பூங்குடி நம்ம தங்கச்சியை பத்தி சொன்னது இல்லம்மா. அவதான் தப்பு பண்ணேன்னு சொன்னால, போய் சொன்னு ஒத்துக்கிட்டால. அதுக்கப்புறமா நீங்க தங்கச்சி சந்தேகப்பட்ட எப்படிமா? அம்மா பூங்குடி தப்பு பண்ணதுனாலதான் அவளுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தேன். அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்லம்மா. நான் அவளை வெறுத்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவ பண்ணது தப்புமா. அவ பண்ண தப்ப அவளே ஒத்துக்கிட்டா. அவ பண்ண தப்ப மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலமா. அதனால்தான் அவளை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீங்க தேவையில்லாம தங்கச்சியை சந்தேகப்படுறீங்க. இங்க பாருங்கம்மா, இனிமே உங்களுக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். பெரியமா சுத்தி கூட்டிட்டு போய் ரூம்ல விடுங்க. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா தேவையில்லாம அவளை திட்டாதீங்க சொல்லிட்டேன். நான் வந்துடுறேன். ஸ்ருதி கடைசியா ஒரு தடவை கேக்குறேன். என்னம்மா நீ? அவதான் என்ன அசிங்கப்படுத்துறானா? நீ அதை விட என்ன ரொம்ப கேவலப்படுத்துறமா? மா எனக்குலாம் என்னம்மா தலையெழுத்தாமா? போய் அவனு போயிச்சு. மா சேர்த்து வச்சு பேசினா கூட கௌரவமான ஒரு ஆள் கூட பேசணுமா? உய்யா இருந்தா கூட என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா? போயும் அவனை சி நினைச்சாலே அசிங்கமாவும் அருவருப்பா இருக்குமா? மா ஏன் இப்படி கேவலப்படுத்துறேன்னு சத்தியமா எனக்கு புரியலம்மா. அவ ஏதோ அவங்க அப்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக என்னை இப்படி போட்டு கொடுத்துருக்கா. நீயும் அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு என்னம்மா என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையாம்மா? அழாத, நான் உன்னை நம்புறேன். என் பொண்ணு மேல அபாண்டமா பழி போட்ட அந்த பூங்குடிய சும்மா விட மாட்டேன். ஏய் நில்லு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாதான். என்னது சும்மாவா? எல்லாரும் சுமந்துகிட்டா வருவாங்க? ஆமா, உனக்கெல்லாம் வெக்கம் மானா சூடு சொரணை எதுவுமே இல்லையா? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதை விட வண்டையா கேப்பேன். ஆமா, மான இன இருக்கிறவங்க யாராவது இப்படி எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி திரிவாங்களா?
இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உன்னதான் வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போடின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சரவணன் சொன்னான்ல, அப்புறம் எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க நிக்கிற? போறதுக்கு முன்னாடி இங்க எதையாவது லவ் டிக்கெட் போலான்னு பாக்குறியா? எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. அப்புறம் எதுக்குடி இன்னும் இங்க இருக்க? எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? ஏய் ஜெகதா, என்ன சொன்ன? அது வந்து நீ யாரு? நான் ஜெகதா. இந்த வீட்டுக்கு யாருன்னு கேட்டேன். அது அது மகேஸ்வரிக்கு அக்கா. ஆ, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? இந்த குடும்பத்துக்கு மகாராணி. அவளை மரியாதை இல்லாம பேசுவியா நீ? இப்ப எதுக்கு என் மேல பாயிரீங்க? உங்க புள்ளதானே இவளை வீட்டை விட்டு போக சொன்னா. அது அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம். உன்னை யார் அதுல மூக்க நுழைக்க சொன்னது? இல்ல, மகேஷ் தான் இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணை வச்சுக்க, அவளை பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னா. அவ சொன்னதுனால தானே நான் செய்யறேன். ஏய், ஓட்டண்ணா என்ன என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? மகேஸ்வரி சொன்னா மண்ணா கட்டி சொன்னான்ட்டு. இந்த பாரு, இனிமே என் மருமகளை பத்தி ஒத்த வார்த்தை சொன்னாலும் நாக்கு அறுத்து போடுவோம் பாத்துக்க. இந்த பாரு, இந்த வீட்டுல என் மருமக வச்சதுதான் சட்டம். அந்த புள்ள சொல்றதை கேட்டு வீட்டுல இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா வெளியே போய் தொலை. புரியுதா? புரிஞ்சுது. ஜாக்கிரதை. அம்மா, நீ போய் வேலை பாருமா. கொண்டு குறைச்சு. ஏய். ஆமா, நீ எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டல்ல. இரு இரு வர. ஐயோ, ஐயோ கடவுளே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இனிமே நான் எதுவும் பண்ண மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேட்டுக்கிறேன். இந்த பாரு, உன்னை பொண்ணா என்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏற்கனவே நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுத்தீங்கல்ல. என்ன சொல்றீங்க? இப்ப நான் உன்னை கொன்னா கூட என்ன பைத்தியக்காரன்னு விட்டுருவாங்க. என் மேல கேஸ் எல்லாம் போட முடியாது. வேணாயா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. ஒரே ஒரு நச்சு பாம்பு இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்த குடும்பத்தையே அல்லோகலம் பண்றியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ, வேணாம்.